தஞ்சாவூரில் கட்டி முடிக்கப்பட்டு 15 நாட்களில் பாலம் உள்வாங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்போம். குருநாதன், சொல்லுங்க, தஞ்சாவூர் மாவட்டத்திலே எந்த பகுதியில் இந்த பாலமானது கட்டப்பட்டது, எதன் காரணமாக இந்த மாதிரி ஆகி இருக்கிறது, இது தொடர்பான முழு விவரங்கள்? தாரணி, தஞ்சாவூர் கீழாவசல் பகுதியில் சிராஜ் நகர் என்ற ஏரியா அமைந்துள்ளது. இந்த பகுதி தஞ்சை ராமேஸ்வரம் பழைய சாலை என்று கூறப்படுகிறது. அதாவது முற்காலத்தில் ராமேஸ்வரத்திற்கு பிரதான சாலையாக இந்த சாலை இருந்துள்ளது. காலப்போக்கில் இந்த சாலை கைவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கீழாவசலையும் சிராஜ் நகரையும் இணைக்கக்கூடிய பிரதான சாலை இந்த பகுதியை சுற்றி சுமார் 5க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் உள்ளன. மேலும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என மாணவிகளும் பொதுமக்களும் இப்பகுதியில் கடந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் தற்போது தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நகரின் பல்வேறு பகுதிகளில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த பகுதியில் 8க்கு 10 அடி என்ற அகலத்தில் புதிய பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்டுப்பணி என்பது அண்மைய காலம் நடைபெற்றது. குறிப்பாக ஆதாம் வாய்க்கால் என கூறப்படும் இந்த கால்வாயில் 15 நாட்களுக்கு முன்பான் இருபுறமும் கான்கிரீட் சுவர்கள் எழுப்பப்பட்டு இந்த பாலமும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முடிக்கப்பட்டு 15 நாட்களுக்குள்ளே இந்த பாலம் இன்று காலை இடிந்து உள்வாங்கியுள்ளது. குறிப்பாக இந்த சாலையில் இன்று காலை மணல் ஏற்றி வந்த லாரி அதன் பாரத்தை தாங்க முடியாமல் பாலத்தில் இடிந்து உள்வாங்கி இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டுள்ளது. இது குறித்து பகுதி மக்கள் கூறுகையில், இந்த லாரி விபத்துக்குள்ளாகும் சிறிது நேரத்துக்கு முன்புதான் பல்வேறு பள்ளி வாகனங்கள் சென்றுள்ளது. அப்போது விபத்து ஏற்பட்டிருந்தால் பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் விபத்துக்கு ஆளாகியிருப்பார்கள். நல்வாய்ப்பாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த லாரி விபத்துக்குள்ளானது. மேலும் இதில் ஓட்டுநருக்கு எந்த காயமும் இல்லை என கூறுகின்றனர். எனவே இந்த பாலத்தை தரமற்ற முறையில் கட்டிய அந்த ஒப்பந்த உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த பாலத்தை முழுமையாக இடித்துவிட்டு தரமான முறையில் கட்டித்தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தாரணி, நன்றி குருநாதன், விரிவான தகவல்களுக்கு.